2024 மற்றும் 2025 ஆண்டிற்காக மத்திய பட்ஜெட்டை ஜூலை 23 தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டடத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் பேச்சு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது வேறு என்ன காரணம்? தமிழகத்தை பொறுத்தவரையில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியுடைய தலைவர் வரையில் பட்டியலின மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.